கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். யோர்தானை கடந்து செல்லுங்கள். வேதாகம பகுதி யோசுவா 3:1-17 வரை. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. கர்த்தர் யோசுவாவை இப்பணிக்கு அழைத்த போது நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று கூறினார். இப்பொழுது யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார். அன்றைய நாளுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமானார். யோர்தானை கடப்பது மனித யோசனை அல்ல, அது தேவ ஏற்பாடு என புரிந்து கொண்டார். ஆகவே அதற்கு தேவ ஒத்தாசையும் ஆலோசனையும் அவசியம். யோர்தானின் கரையில் 3 நாட்கள் ஏற்ற வேலைக்காக காத்திருந்தார்கள். முன்னாள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்ல வேண்டும். மக்களுக்கும் இதற்கும் 2000 முழம் இடைவெளி வேண்டும். மேலும் இதற்கு முன்னர் மக்கள் சென்றிராத புது வழி இது. முன்பின் அறியாத புது வழியில் செல்வதற்கு, புதிய காரியத்தை செய்வதற்கும், தேவ வழிநடத்துதலுக்காகவும் ஒத்தாசைக்காகவும் காத்திருக்க வேண்டியது மிக அவசியம். உடன்படிக்கை பெட்டியாகிய தேவ பிரசன்னம் முன்னே செல்லும் போது நமக்கு வழிபிறக்கிறது. யோசேப்பு தன் தந்தை யாக்கோபை எகிப்துக்கு வரும்படி அழைத்த போது அவன் பேர்சபாவுக்கு சென்று பலி செலுத்தி காத்திருந்து தேவ நடத்துதலை பெற்றுக் கொண்டான். நல்ல மெய்ப்பனாக கிறிஸ்து ஆடுகளாகிய நமக்கு முன்னே செல்லும் போது அவரை பின்பற்றுவதற்கு நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். மோசே என்னும் மாபெரும் தேவ மனிதன் மூலம் தேவன் செங்கடலை 2ஆக பிரித்தார். இப்பொழுது யோசுவாவின் மூலமாக தேவன் யோர்தானை 2ஆக பிரிக்கப் போகிறார். இவ்வாறு செய்வதன் மூலமாக நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று தேவன் கூறினார். தேவனே எல்லாவித கனத்துக்கும் மேன்மைக்கும் தன்னுடைய மக்களை அவர் கனப்படுத்துகிறார் என்பது உண்மையாக இருக்கிறது. அவரை கனம் பண்ணுகிறவரை அவரும் கனப்படுத்துகிறார். சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவருக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவாக ஒருவனுக்கும் இல்லாதிருந்த மகத்துவத்தை அவருக்கு கட்டளையிட்டார். ஆதி கிறிஸ்தவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் குயிலாக நின்றது. வசனம் 15-16. மக்கள் நதியின் ஊடாக கடந்து சென்றார்கள். கர்த்தர் நமக்கு வழியை திறக்கிறவர் மட்டுமல்ல, நாம் கரை சேரும் மட்டும் நம்மோடு இருக்கிறவர் என்பதை இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து வந்ததற்கு யோர்தானை கடந்ததற்கும் ஒரு வேறுபாடு உள்ளது. செங்கடலை கடப்பது என்பது நாம் நம்முடைய பழைய உலக வாழ்க்கை காரியங்களிலிருந்து கடந்து வந்ததை சுட்டிக்காட்டுகிறது. யோர்தானை கடப்பது என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை உபவாசத்தினால் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதை குறிப்பிடுகிறது. செங்கடலில் எகிப்தின் இராணுவம் முற்றிலும் மூழ்கடிக்கப்பட்டது. ஆனால் யோர்தானை கடந்த பின்னரோ வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிப்பதற்கு போரிட வேண்டிய எதிரிகள் இருக்கிறார்கள். அதுபோலவே கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாத்தானை முறியடித்து விட்டார். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வெற்றிக்காக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நாம் போராட வேண்டியுள்ளது. நம் சர்வாயுத வர்க்கங்களை அணிந்தவர்களாய் சேனையின் அதிபதியாகிய கிறிஸ்துவின் துணையுடன் வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.